இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய நேரத்த நாங்க ரொம்பவே மதிக்கிறோம். அதனால உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் இது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல சமீபத்துல நடந்த ஒரு பெரிய புயல பத்தி தான் பேசப் போறோம். கண்டிப்பா. ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம் அரசியலுக்கு வரும்போது இயல்பாகவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதே சமயம் கடுமையான விமர்சனங்களும் வரது சகஜம்தானே? ஆமா, அந்த வகையில சமீபத்துல வேலூர்ல நடிகர் விஜய் ஆற்றிய அரசியல் உரை, அதாவது அவருடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியோட முதல் மாநாட்டு உரை மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. அத முன்வச்சு யூடியூப்ல அரசியல் அன்கட் அப்படிங்கிற தளத்துல மூத்த பத்திரிகையாளர் உமாபதி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ரொம்பவே காரசாரமான தர்க்க ரீதியான ஒரு கிண்டலான விமர்சனம் அது. இன்னைக்கு நாம அந்த பேட்டிய பத்தி தான் முழுமையா அலசப் போறோம். அதுக்கு முன்னாடி இது கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க தெளிவுபடுத்திடணும். இந்த பேட்டியில ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, நடிகர் விஜய்னு எல்லார் மேலயும் கடுமையான அரசியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சரி. நாம எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவானவங்களோ இல்ல எதிரானவங்களோ கிடையாது. இந்த மூலப்பொருள்ல உமாபதி என்ன வாதங்களை சொல்றாரு, அதோட அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கறத எந்த சார்பும் இல்லாம உங்களுக்கு அப்படியே கொண்டு சேர்க்கறது மட்டும்தான் நம்ம நோக்கம். எக்ஸாக்ட்லி. ஒரு பிரம்மாண்டமான சினிமா பிம்பம் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரோட அரசியல் வருகைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் எவ்வளவு கிண்டலாகவும் யதார்த்தமாகவும் விமர்சிக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். சரி, நம்ம விஜயோட ஃபேமஸான குட்டி கதையில இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஓ, கண்டிப்பா. அந்த மாநாட்டுல அவரு சொன்ன கதை ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரோட்ல ரொம்ப வேகமா கோவமா சீறி வர்ற ஒரு காளமாட்ட ஒரு பையன் தன் பேண்ட் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருந்த ஒரு புல்கட்டை எடுத்து கொடுத்து அடக்குனா அப்படிங்கறது தான் அந்த கதை. கேக்கும் போதே இது ஒரு மாஸ் ஹீரோவுக்கான பில்டப் மாதிரி தான் இருக்கு. ஆனா உமாபதி இத அணுகின விதம் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அவர் இத ஒரு சினிமா ரசிகனா பார்க்கல, ஒரு சாதாரண சாமானியனோட லாஜிக் வச்சு பார்க்கறாரு. ஒரு காளமாடு கோபத்துல சீறிக்கிட்டு வருதுன்னா அது என்ன மனநிலையில இருக்கும்? அதுக்கு போய் புல்ல காட்டினா அது எப்படி அமைதியாகும்னு ரொம்ப யதார்த்தமா கேக்குறாரு. ஆமா, எனக்கும் அது சிரிப்பா தான் இருந்துச்சு. கிராமத்துல ஜல்லிக்கட்டு மாட்ட பார்த்தவங்களுக்கு அதோட ஆக்ரோஷம் தெரியும். யாரோ எழுதி கொடுத்த ஒரு சினிமா ஸ்கிரிப்ட விஜய் அப்படியே மேடையில வாசிக்கிறாருன்னு உமாபதி விமர்சிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த பையனோட பேன் பாக்கெட் விஷயத்த அவர் கிண்டல் பண்ண விதம் பயங்கரமா இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க பாக்கெட்ல சாக்லேட் இல்ல பிஸ்கெட் கொண்டு போவாங்க. ஒரு பையன் எதுக்காக பேன் பாக்கெட்ல புல்கட்டைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு திரியணும்னு உமாபதி கேக்குறாரு. கரெக்ட். அதுல இருக்கிற பெரிய லாஜிக் ஓட்டைய அவர் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. இத விளக்குறதுக்கு உமாபதி ஒரு வடிவேலு காமெடி உதாரணத்தை சொன்னாரு பாருங்க, அது வேற லெவல். ஆமா ஆமா, வடிவேலு ஒரு படத்துல ஒரு மலைய கூர்மையா தீட்டி கொடுக்க சொல்வாரு. அந்த ஆளு சூப்பரா தீட்டி கொடுப்பான். ஆனா கடைசியில அதே கூர்மையான கல்ல வச்சு வடிவேலுவே குத்திடுவான். விஜயோட அரசியல் ஆலோசகர்களும் இதே மாதிரி தான் செயல்படுறாங்கன்னு உமாபதி சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லைங்கிறத பயன்படுத்தி லாஜிக் இல்லாத கதைகளை எழுதி கொடுத்து அவர் ஒரு மாயைக்குள்ளேயே வச்சிருக்காங்க. கடைசியில தங்களோட லாபத்துக்காக அவரையே பலியாக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் உமாபதியோட கூர்மையான விமர்சனம். சினிமா திரைக்கதைகள் நிஜ வாழ்க்கைக்கு செட் ஆகாதுங்கிறத இந்த குட்டி கதை விமர்சனம் ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் தன்னோட மேடையில அறிவிச்ச ஒரு முக்கியமான நிர்வாக ரீதியான வாக்குறுதிய பத்தி இப்ப பேசலாம். ஓ, அந்த எஸ்பி ஐபிஎஸ் நியமனம் பத்தியா? ஆமா, அதான் ஆட்சிக்கு வந்தா காவல்துறையில இருக்கிற எஸ்பி ஐபிஎஸ் பதவிகள்ல பெண்களுக்கு 50% சம உரிமை அளிக்கப்படும்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. கேக்குறதுக்கு இவ ரொம்பவே முற்போக்கான விஷயமா உங்களுக்கு தோணலாம். ஆனா அரசாங்க இயந்திரம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு இதுல இருக்கிற பெரிய சிக்கல் புரியும். உமாபதி இத ஒரு அடிப்படை அரசியல் மற்றும் நிர்வாக அறிவற்ற செயல்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு. ஏன்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ் பதவிகள் எல்லாம் ஒரு மாநில முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டுல வராதில்லையா? கண்டிப்பா வராது. அவை மத்திய அரசால நடத்தப்படுற யூபிஎஸ்சி தேர்வு மூலமா நிரப்பப்படுற பதவிகள். அந்த தேர்வுல இடஒதுக்கீடு, தகுதி அடிப்படையில தேர்ச்சி பெறவங்கள தான் மத்திய அரசு மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும். அப்போ
அந்த பட்டியல்ல எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது மத்திய அரசோட கையில தான் இருக்கு. மாநில அரசோ ஒரு முதலமைச்சரோ நினைச்ச உடனே தங்கிட்ட இருக்கிற போலீஸ் அதிகாரிகளை ஐபிஎஸ் ஆக்கிட முடியாது. முடியாது. ஒரே ராத்திரியில 50% பெண்களுக்கு ஒதுக்கிடவும் முடியாது. இத உமாபதி ஒரு சினிமா ஷூட்டிங் கூட ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. ரொம்ப ஆக்யூரேட்டான உதாரணம் அது. ஆமா, படப்பிடிப்பு தளத்துல டைரக்டர் எப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட்களை பார்த்து நீங்க ராயப்பேட்டை எஸ்பியா நடிங்க, நீங்க ராணிப்பேட்டை எஸ்பியா நடிங்கன்னு கேரக்டர் கொடுப்பாரோ, அதே மைண்ட் செட்ல தான் விஜய் நிஜ அரசாங்கத்தையும் பாக்குறாருன்னு கிண்டல் பண்றாரு. நிஜத்துல சிவில் சர்வீஸ் சட்ட விதிகள்னு ஒன்னு இருக்கு. மத்திய அரசு கொடுக்கிற அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளோட பட்டியல்ல இருந்து தான் மாநில அரசு மாவட்டங்களுக்கு எஸ்பிக்களை நியமிக்க முடியும். அந்த பட்டியல்ல போதுமான பெண்கள் இல்லைனா முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு? அதத்தான் உமாபதி கேக்குறாரு. எந்த ஒரு அடிப்படையான நிர்வாக அறிவும் இல்லாம வெறும் கைத்தட்டலுக்காக ஒரு மாபெரும் நடிகர் வாக்குறுதிகள் அள்ளி வீசுறது அவரோட முதிர்ச்சியின்மைய காட்டுதுன்னு நேரடியா குற்றம் சாட்டுறாரு. இந்த நிர்வாக விமர்சனங்களை தாண்டி உமாபதி வைக்கிற அரசியல் வியூகங்கள் பத்தின குற்றச்சாட்டுகள் இன்னுமே அதிரடியா இருக்கு. தன்னோட உரையில ஆளுங்கட்சியை பார்த்து விஜய் ஒரு கேள்வி கேட்டாரு. மாநில தேர்தலுக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம்? முதல்வர் ஏன் எப்பவும் பிஜேபியை எதிர்த்து பேசிக்கிருக்காரு அப்படின்னு கேட்டாரு. தமிழக அரசியல்ல மத்திய அரசை எதிர்க்கிறது காலங்காலமா நடக்கிற ஒண்ணுதான். ஆனா உமாபதி இத வேற கோணத்துல பாக்குறாரு. உமாபதியோட வாதப்படி இது அறியாமையால கேட்கப்பட்ட கேள்வி கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட அரசியல் வியூகம். ஆளுங்கட்சி பிஜேபியை விமர்சிக்கிறத விஜய் கேள்வி கேட்கறதன் மூலமா அவர் நேரடியா பிஜேபியை பாதுகாக்கிறாருன்னு உமாபதி சொல்றாரு. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டு தேர்தல்கள்ல போட்டியிடுறாங்க, கூட்டணிகள் அமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ஏன் விமர்சிக்க கூடாதுன்னு கேக்குறதே அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்ட விஜய் எடுக்கிறாருங்கிறதுக்கு ஆதாரம்னு உமாபதி சொல்றாரு. இதோட அவர் நிக்கல. இதுக்கு பின்னால ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார பரிமாற்றம் நடக்குதுன்னு உமாபதி வைக்கிற குற்றச்சாட்டு தான் இந்த பேட்டியோட உச்சகட்டமே. அந்த எண்களை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தமிழக தேர்தல்ல ஆளுங்கட்சிக்கு போகக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை, குறிப்பா கிறிஸ்தவ வாக்குகளை பிரிக்கிறதுக்காகவே பிஜேபி தரப்புல இருந்து விஜய்க்கு பெருமளவுல நிதி வருதுன்னு உமாபதி பகிரங்கமா சொல்றாரு. அவர் சொல்ற எண்கள் சாதாரணமானவை கிடையாது. ஒரு தொகுதிக்கு 10லிருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்படுறதாகவும், ஒட்டுமொத்தமா இந்த தேர்தலுக்காக 2500 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாரு. 2500 கோடி! உமாபதி இத ஒரு பெரிய வியாபார திட்டமா பாக்குறாரு. ஆளுங்கட்சியோட வாக்கு வங்கிய நேரடியா எதிர்க்க முடியாம அதை துண்டு துண்டா உடைக்க விஜயோட பிரபல்யம் பயன்படுத்தப்படுதுங்கிறது அவர் வாதம். ஆமா. ஆக விஜயோட கட்சிங்கிறது மக்கள் சேவைக்கான ஏற்றம் கிடையாது. பிஜேபியோட நிதியுதவியோட ஆளுங்கட்சியோட வாக்குகளை பிரிக்க உருவாக்கப்பட்ட ஒரு கார்ப்பரேட் நிறுவனம்னு ரொம்ப கடுமையா அணுகிறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சர்ச் லாபிங் அப்படின்னு உமாபதி சொல்றாரு. வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்குற சில தொண்டு நிறுவனங்களும் அமைப்புகளும் கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல விஜய்க்கு ஆதரவா மறைமுக பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்றாரு. மதம் சார்ந்த வாக்குகளை திட்டமிட்டு விஜய்க்கு திருப்புவதன் மூலமா ஆளுங்கட்சியோட வாக்கு வங்கியில விரிசலை ஏற்படுத்த ஒரு பெரிய நெட்வொர்க் வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. நேயர்களுக்கு மறுபடியும் ஒரு சின்ன நினைவூட்டல். கண்டிப்பா இந்த நிதி பரிமாற்றங்கள், லாபியிங் போன்ற விஷயங்கள் எல்லாமே மூலப்பொருள்ல உமாபதி முன்வைக்கிற தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். கரெக்ட். சரி, இந்த நிதி பின்னணி குற்றச்சாட்டுகளுக்கு நடுவுல விஜய் தன்னோட தொண்டர்கள்கிட்ட வாங்கின ஒரு சத்திய பிரமாணத்தை பத்தி நம்ம பேசணும். நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், வாங்கவும் மாட்டோம்னு உறுதிமொழி எடுக்க வச்சாரு விஜய். வெளியில இருந்து பார்க்கும் பொழுது இது நேர்மையான முயற்சியா தெரியலாம். ஆனா உமாபதியோட பார்வை இதுல ரொம்ப யதார்த்தமா இருக்கு. அவர் மக்கள் மனநிலையை ரொம்ப துல்லியமா சொல்றாரு. ஆமா, ஒரு வாக்காளர் ஏற்கனவே ஒரு கட்சி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாருன்னா அவருக்கு இயல்பாவே ஒரு குற்ற உணர்ச்சியோ விசுவாசமோ வந்துடும். காசு வாங்கிட்டோமே, அவங்களுக்கு தானே ஓட்டு போடணும்னு சாமானிய மக்கள் நினைப்பாங்க. அதான் எங்கேயோ மாநாட்டுல யாரோ சத்தியம் பண்ணாங்கங்கறதுக்காக காசை வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுற மனநிலை இங்க யாருக்கும் வராதுன்னு யதார்த்த ராஜியலிய உமாபதி நெத்தியடியா சொல்றாரு. அதே மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சரா உங்களை வீடு தேடி வந்து சந்திப்பேன்னு விஜய் சொன்னாரு. இத உமாபதி எப்படி உடைக்கிறார் பாத்தீங்களா? ஆமா, நீ ஜெயிச்சா வருவ, ஒருவேளை தோத்துட்டா வீட்டை விட்டு வெளியே கூட வரமாட்ட, இதுக்கு முன்னாடி பல பேர் பண்ண மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவேன்னு விமர்சிக்கிறாரு. வெற்றி பெற்றா மட்டும்தான் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு விஜய் மறைமுகமா நிபந்தனை விதிக்கிறாருனோ, தோல்வியை தாங்குற மனப்பக்குவம் அவருக்கு இருக்கான்னு உமாபதி கேள்வி எழுப்புறாரு. இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சிக்கலை விஜய் சுத்தமா தவிர்த்துட்டாரு அப்படிங்கிறது தான் உமாபதியோட ஆகப்பெரிய குற்றச்சாட்டு. சென்னை வாக்காளர் பட்டியல் பிரச்சனை தானே? அதேதான். சமீபத்துல சென்னையில மட்டும் சுமார் 11,73,000 வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு.
ஒரு மாநகராட்சியில இத்தனை லட்சம் வாக்குகள் காணாம போறது சாதாரண விஷயம் கிடையாது. தேர்தல் ஆணையத்து மேலேயே சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஜனநாயக பிரச்சனை இது. ஆனா பல மணி நேரம் மேடையில பேசின விஜய் தன்னோட சொந்த ஊர்ல நடந்த இந்த குளறுபடிய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. உமாபதியோட இந்த கேள்வி ரொம்ப நியாயமானது. அடித்தட்டு மக்களுக்காக போராட வந்திருக்கேன்னு சொல்ற ஒரு தலைவர் இத்தனை லட்சம் மக்களின் உரிமை பறிக்கப்படும்போது ஏன் அமைதியா இருக்காரு? அதிகார வர்க்கத்தையோ பணம் படைத்தவர்களையோ எதிர்க்க துணிச்சல் இல்லாததால அவர் மௌனமா இருக்காரான்னு உமாபதி கேக்குறாரு. தனக்கு பிரச்சனை வராத பாதுகாப்பான விஷயங்களை மட்டுமே பேசுற ஒருத்தரால இப்படி நிஜமான பிரச்சனைகளுக்காக களத்துல இறங்கி போராட முடியும்? சரியான பாயிண்ட். கடைசியா மாநாட்டுல நடந்த கூட்ட நெரிசல் பத்தி விஜய் பேசினத பார்க்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சுங்கிறதுக்காக முதலமைச்சர் என்ன பழிகட ஆக்கிட்டாருன்னு விஜய் சென்டிமெண்டா ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. இத உமாபதி சுத்தமா ஏத்துக்கல. அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க முதலமைச்சரை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்தாங்க. அந்த லட்சக்கணக்கான கூட்டத்தோட பாதுகாப்பிற்கு நீதான் முழு பொறுப்பேற்கணும்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு. ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்தாலும் அது உன்னுடைய நிர்வாக தோல்விதான். அதை விட்டுட்டு முதலமைச்சரை குறை சொல்றது பொறுப்பிலிருந்து தப்பிக்கிற தந்திரம்னு உமாபதி சாடுறாரு. ஒரு தலைவன் பழிய தூக்கி மத்தவங்க மேல போடக்கூடாது. இந்த ஒட்டுமொத்த பேட்டியையும் நாம தொகுத்து பார்த்தோம்னா உமாபதியோட மைய கருத்து ரொம்ப தெளிவா இருக்கு. விஜயோட அரசியல் வருகைங்கிறது நிஜமான மக்கள் தொண்டுக்கானது கிடையாது. ஆமா, எவ்வித அடிப்படை நிர்வாக அறிவும் இல்லாத வெறும் கவர்ச்சி அரசியல் மட்டும்தான் இது. வாக்குகளை பிரிக்கிறது, பல நூறு கோடிகள் புழங்குற வியாபார நோக்கம் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது உமாபதியோட ஒட்டுமொத்த கருத்து. ஒரு குட்டி கதையில ஆரம்பிச்சு ஐபிஎஸ் நியமன சிக்கல், தேர்தல் நிதி, வாக்காளர் மனநிலைன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் விஜயோட புரிதலின்மைய உமாபதி ரொம்ப தர்க்க ரீதியா உடைச்சிருக்காரு. மறுபடியும் சொல்றோம், இது எல்லாமே மூலப்பொருள் இருக்கிற உமாபதியோட பார்வைகள் மட்டும்தான். கண்டிப்பா முடிவுகளை நீங்களே ஆராய்ந்து எடுத்துக்கலாம். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை விட்டுட்டு போறோம். சினிமா திரையில சில நொடிகள்ல பல நூறு பேரை அடிச்சு வீழ்த்தி சமூக பிரச்சனைகளை ஒற்ற வசனத்துல தீர்க்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் நிஜ அரசியலுக்கு வரும்போது மக்கள் அந்த சினிமா பிம்பத்தையே நிஜமான நிர்வாக திறமையா நினைச்சு இன்னமும் மயங்கிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல, நிஜ வாழ்க்கையில ஒரு அரசாங்கம் செயல்படுற சிக்கலான நடைமுறைகளை அரசியல்வாதிகளும் வாக்காளர்களும் முழுமையா உணர்ந்து செயல்படுற காலம் எப்போ வரும்? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நல்ல ஒரு கேள்வி. நீங்க சிந்திக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம பேசியிருக்கோம்னு நம்புறோம். கண்டிப்பா. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறோம்.